நியூசிலாண்டில டைம் நைட்டு 12 மணி ஆகுது. நான் ஸ்கூல் பொண்ணு மாதிரி இத உட்காந்து படிச்சுட்டுருக்கேன். என்னன்னு தானே பார்க்குறீங்க. புதுசா ஒரு பெட் செட்டப் பண்றோங்க. அதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படிச்சு படிச்சு பார்த்து பண்ணிட்டுருக்கோம். நியூசிலாண்டில ஃபர்னிச்சர் வாங்குனா ஃப்ளாட்டா தான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வரும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருவாங்க. அத பார்த்து நம்ம டூல்ஸ் வச்சு ஒண்ணு ஒண்ணும் ஃபிட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெட் சைட் டேபிள் தான் ஃபிட் பண்ணிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் பெட் தான் ஃபிட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஸோ அதனால வந்து ஒண்ணொண்ணும் பார்த்து ட்ரையல் பண்ணி செட் பண்றதுக்குள்ள எப்பா போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தூக்குனா நம்மளுக்கு கீழ வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சூட்கேஸ் ஃபுல்லா அதில அடுக்கிட்டோங்க. இப்படி பண்ணதுனால எங்களோட நார்மல் கப்போர்ட்ஸ்ல எங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த சூட்கேஸ்லாம் நம்ம எப்பயாச்சும் தான் எடுக்க போறோம். ஸோ அடிக்கடி எடுக்க போறதில்ல. அண்ட் ஃபைனலி எங்களோட மாஸ்டர் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபுல்லாவே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த வீடுக்கு மூவ் பண்ணி நாங்க 2 இயர்ஸ் ஆகுது. பட் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூமா ஃபுல்லா வந்து செட் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ல வந்து நெறைய ஐட்டம்ஸ் போட்டு அடைக்காம மினிமலா வச்சுக்க தான் பிடிக்கும். ஸோ தட் ரூமுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். டாடா! பபாய்!